இந்த 2026 வருஷத்துல நீங்கள் முதல்வராய் வருவீர்கள். இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தமிழகத்துக்கு ஒரு பெரிய காவலாய் அவர் ஒரு காரியத்தை மக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் முதல்வர் மாத்திரம் அல்ல, தமிழகத்தை நிரந்தரமாய் ஆள போகிற ஒரு மாபெரும் முதல்வராய். அவருக்கு சின்ன வயது, இன்னும் எத்தனையோ ஆண்டுகளாய் ஆள போகிறார். அதற்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாய் எல்லா கூட்டமைப்பும் வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய கூட்டமைப்புகளை உங்கள் பக்கம் கொண்டு வரும். ஏன் தெரியுமா? நீங்க ஆள பிறந்தவர்கள், நீங்க ஆள போறீங்க, நிச்சயமாய் ஆள்வீர்கள் என்று மனதார வாழ்த்துகிறேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை மாற்றி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அத்தனையும் மாற்றி ஒரு பெரிய சமாதானத்தை, இந்த தமிழகம் காணக்கூடாத ஒரு சமாதானத்தை. எல்லாரும் சொன்னாங்க, என்ன ஒரு ஒழுக்கம் ஐயா, தலைவர்கள் நீங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்களை கனப்படுத்தி இருக்கிறீங்க. அது ரொம்ப எங்களுக்கு அப்படியே பூரிப்பா இருக்கிறது. நாங்க நினைத்தோம், ஐயோ எங்க புஷ்டி ஆனந்தையா கீழே போறாரு, எங்கள் அன்பு அண்ணன் அருமையான செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் கீழே போறாரு, எங்க ஆதவ அர்ஜுன் அண்ணன் கீழே போறாரு, எங்க ஐயா கீழே இருக்கிறாங்க அப்படி சொல்லி நாங்கள் பிரமித்து போனோம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடோடு இந்த கூட்டத்தை மாத்திரமல்ல, தமிழகத்தையும் கட்டுப்பாடோடு நடத்தக்கூடிய எங்கள் புரட்சி தளபதி விஜய் அவர்கள், எங்கள் அன்பான அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள், அழகாய் பெயர் வைத்தீர்கள். புரட்சி தலைவரை போல புரட்சி தளபதி வந்துவிட்டார். மக்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், தமிழக மக்களுக்கு எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும், தமிழக மக்களுக்கு ஜெயலலிதா அம்மா ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்போ தமிழக மக்களுக்கு தளபதி விஜய் என்றால் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே பிரமித்து போனேன். எங்களுக்கு ரொம்ப கிள்ளி பாக்குறேன், நாங்க இங்கதான் இருக்கிறோமா அப்படின்னு. நீங்க அவ்வளவு அழகா நடந்து வரீங்க, நீங்க உங்களை பாக்குறேன், உங்க கூட பேசுறேன், இதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான். இந்த தொண்டர்கள், இங்க உட்கார்ந்து இருக்கிற தொண்டர்களுக்கு உங்களை பார்ப்பதிலும் உங்களுக்கு ஓட்டு போடுவதிலும் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நிச்சயமாய் ஒரு பெரிய மெஜாரிட்டியோடு 200 தொகுதிக்கு மேலான தொகுதியை கைப்பற்றுவீர்கள் என்று சொல்லி எம்பெருமான் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தளபதி புரட்சி தளபதி விஜய் அவர்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த கிஃப்ட் கொஞ்சம் கொண்டு வாங்கம்மா. The most reverend அவர்களுக்கு நன்றி. உண்மையில் அவர் தினத்தூது மட்டுமல்ல, அவர் வார்த்தைகள் தேவனின் தூதாகவே எங்கள் காதல் உழைத்தது. ஆமென்.